ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுகவை எதிர்பாராத பெரிய அடி. நேரு மீது வழக்கு பதிய உத்தரவு. 2000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட ஊழலில் அதிரடி காட்டிய கோர்ட். திமுக அமைச்சர் நேரு கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த 3 மெகா ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபிக்கு டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அடுத்தடுத்து 3 கடிதங்களை அனுப்பியது. அரசு பணிகளுக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, அரசு ஒப்பந்தங்களுக்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, பணியிட மாற்றம் வழங்க ஊழியர்களிடம் 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது என 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாக அந்த கடிதங்களில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. ஊழல் நடந்தது தொடர்பான வாட்ஸ்அப் சாட், செல்போன் உரையாடல், டிஜிட்டல் ஆதாரங்களையும் கடிதத்துடன் இணைத்து டிஜிபியிடம் வழங்கியது. இதற்கிடையே இந்த ஊழல் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக எம்பி இன்பதுரை வழக்கு தொடுத்தார். அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் தமிழக டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அரசு தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று கூறிய அரசு தரப்பு வக்கீல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்பதுரை வழக்கு தொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பற்றியெல்லாம் நாங்கள் பார்ப்பது இல்லை, வழக்கின் தன்மையை மட்டுமே பார்க்கிறோம் என்றார். பின்னர் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்கி வழக்கை ஒத்திவைத்தார். இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழல் தொடர்பாக அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது. இந்த வழக்கில் புகார் அளித்தும் தாமதமாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்து சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துவிட்டால் அதன் பிறகு அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறையும் நேரடி விசாரணையில் இறங்க முடியும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது திமுகவுக்கும் நேருவுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேரு மீது வழக்கு பதிய ஹைகோர்ட் உத்தரவு. என்ன சொல்ல போகிறார் முதல்வர்? அண்ணாமலை கேள்வி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசின் தலைமை செயலாளர் டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த 888 கோடி ஊழலில் அமைச்சர் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி கடிதம் மூலம் அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருந்தது. அதேபோல கடந்த டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஒப்பந்தங்கள் வழங்குவதில் சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடந்திருக்கிறது என கூறி அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரியிருந்தது. இது தவிர இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே துறையில் பணியிட மாற்றம் வழங்க லஞ்சம் பெற்ற வகையில் 365.87 கோடி லஞ்ச ஊழல் நடந்திருப்பதாக 3வது முறையும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 3 கடிதங்களையும் இத்தனை மாதங்களாக திமுக அரசில் கிடப்பில் போட்டுள்ளது. தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது என்ன பதில் கூறப்போகிறார்? திமுக ஆட்சியில் ஓராண்டில் ஒரு துறையில் மட்டுமே சுமார் 2300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் தமிழகம் என்ன நிலையில் இருக்கிறது? இந்த ஊழல்கள் எல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்தது என்று கூறப்போகிறாரா? உடனடியாக அமலாக்கத்துறை கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய 1020 கோடி பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடந்த லஞ்ச ஊழல் வழக்கிலும் 365.87 கோடி பணியிட மாற்றம் லஞ்சம் வழக்கிலும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லையேல் இந்த அனைத்து ஊழல்களும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்ற முடிவுக்கே மக்கள் வருவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் விழுந்த இடி. வைகோ தாகூர் பயங்கர மோதல். திருப்பி அடிப்போம். காங்கிரஸ் முரண்டு. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று முரண்டு பிடிக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் இது பற்றி பொதுவெளியிலேயே பேசி வருகிறார். திமுகவை கடுமையாக விமர்சிக்கவும் செய்கிறார்.
அவரை தடுக்க டெல்லி மூலம் திமுக மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை. இதனால் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் காங்கிரஸையும் மாணிக்கம் தாக்கூரையும் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் கடுமையாக விமர்சித்தார். திருப்பி அடிப்போம் என்றெல்லாம் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார். இது தெருவில் 2 பேர் சண்டை போடுவது போல் இருக்கிறது. காங்கிரஸில் உட்கட்சி சண்டை என்பது வாடிக்கைதான். இதில் பல கதர் சட்டைகள் கிழிபட்டிருக்கின்றன என்று சாடினார். இப்போது வைகோவுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இதை தாண்டி பொறுமையுடன் கடந்து போறேன், பயந்துகிட்டு இல்ல அண்ணன் வைகோ அவர்களே என்று வைகோவை சீண்டியிருக்கிறார். இதுவரை திமுக காங்கிரஸ் மோதலாக இருந்த சண்டையில் இப்போது மதிமுகவும் இணைந்திருப்பது கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபாய் 5000 பணம் வந்துச்சா கேள்வி கேட்டு மாட்டிய திமுக. தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடந்தது. சிறப்பு அழைப்பாளராக வந்த தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் பேசினார். கூட்டத்துக்கு வந்த பெண்களை நோக்கி 5000 வந்துவிட்டதா என கேள்வி எழுப்பினார். தங்களுக்கு வரவில்லை என பல பெண்கள் குரல் எழுப்பியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. 5000 தரா 5000 வந்துச்சா? எல்லாரும் பணம் வந்ததில்ல. உங்களுக்கு வேற என்ன செய்யணும்? வேற என்ன? பெண்கள் தான் நீங்க சொன்னாதான் செய்யணும். சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பெண்கள் அனைவரும் கூட்டம் முடிந்த பின்னும் காத்திருந்தனர். திமுகவினர் பெண்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்த பின் கூட்டம் கலைந்தது. 200 ரூபாய்க்கு இவ்வளவு நேரம் உட்கார வைத்து விட்டார்களே என சில பாட்டிகள் முணுமுணுத்துக் கொண்டே சென்றனர். 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை நிச்சயமாக தகுதியானவர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் இங்க நம்முடைய இது விடோ பென்ஷன் 1200 ரூபா வருதா? 1200 ரூபா வருது. அவங்க 1000 ரூபா தான் வாங்குறவங்க, நீங்க 1200 ரூபா. அதாவது முதலமைச்சர் இப்ப சொல்லியிருக்காரு 2000 ரூபா கொடுக்க போறேன்னு. 2000 ரூபா கொடுக்க போறேன்னு. உங்களுக்கு 3 மாசமா வரல, இப்ப வந்துருக்கு. சரி 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 சொல்லுங்கம்மா. ஐயா வரும். வரலன்னா இப்ப சொல்லுங்க, கொடுத்துருவோம். பஸ் வரலன்னா சொல்லுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. பணம் வருதா? பணம் வருதா இல்லையா? பணம் வருது இல்ல. 5000 தரா 5000 வந்துச்சா? எல்லாரும் பணம் வருது இல்ல. உங்களுக்கு வேற என்ன செய்யணும்? வேற என்ன? பெண்கள் தான் நீங்க சொன்னாதான் செய்யணும். சொல்லணும். சொல்லுங்க 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 சொல்லுங்கம்மா. நம்ம இவரு அவர் பேர் என்ன? நகர தலைவர் பண்டாரத்திட்ட கொடுங்க. பண்டாரம் இது இங்க இருக்கிறவங்கள மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து கிடைக்காத அதெல்லாம் வாங்கி உடனே கொடுங்க. இந்த வாரத்துக்குள்ள நான் பணம் கொடுக்க சொல்றேன். லேட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். சொல்லுமா. எனது பணிகளை சிறப்பாக செய்ததாக உணர்கிறேன். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பட்ஜெட் தொடர்பான பதிலுரைக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வமும் சிறப்பான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்கள். அடுத்த 2 மாதங்களில் இன்னும் வேகமாக வந்து பணியை தொடர்வோம் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. மக்களின் நம்பிக்கை எங்களை ஆட்சியாளராக தொடர செய்யும். எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை மிகச் சிறப்பாக நடத்தியதாக நான் உணர்கிறேன். எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். 234 தொகுதிகளையும் எனது தொகுதிகளாகவே நினைத்து பணிபுரிந்தேன்.
ஆட்சி செய்ய மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழக மக்களுக்கும் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் தொகுதி மக்களுக்கும் எனது நன்றிகள். எங்கள் சாதனைகளை நாங்களே மிஞ்சும் அளவுக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். கவர்னருக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதம் இல்லை. ஆகவே தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு அவருக்கும் எனது நன்றிகள். அரசின் குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி. சாதனைகளுக்கு தோள் கொடுத்த தோழமை கட்சி தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். உரிமை தொகையை நிறுத்த முயன்றால் தமிழகமே கொந்தளிக்கும். தங்கம் தென்னரசு பேச்சு. தமிழக சட்டசபையில் கடந்த 17ஆம் தேதி 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும், வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் தாக்கல் செய்தனர். அதைத் தொடர்ந்து 18, 19 ஆகிய 2 நாட்கள் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடந்தது. இந்நிலையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து பேசினார். கடைகோடி மக்களின் நலன் காக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது. மகளிர் உரிமை தொகையை யாரேனும் நிறுத்த முயற்சித்தால் தமிழகமே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை ஸ்டாலின் தான் முதல்வராக இருப்பார். சமூக நீதிக்காக திமுக அரசு தொடர்ந்து போராடும். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மகளிர் நலன் காக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் ஜாதி மத மோதல்கள் எதுவும் இல்லாமல் தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது. சமூக நீதிக்கு பங்கம் வரும்போதெல்லாம் தமிழகம் உரத்த குரல் கொடுக்கும். வளர்ந்த நாடுகளுடன் தான் தமிழகம் போட்டியிடுகிறது, மற்ற மாநிலங்களோடு அல்ல. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தான் நாம் போட்டி போடுகிறோம். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் இலக்கு என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். அமைச்சரின் பதிலுரையை அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் பாமக MLAக்கள் புறக்கணித்தனர். நாடு முழுதும் SIR 22 மாநிலங்களுக்கு கடிதம். தேர்தல் கமிஷன் விறுவிறு. பீகாரில் கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடந்தது. போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் என 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், RJD, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே ஆட்சேபனை தெரிவித்து விண்ணப்பித்தனர். அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் அவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டன. SIR பணி மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடந்ததாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, கோவா, உத்தரப்பிரதேசம் உள்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் SIR பணி நடந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனை விண்ணப்பங்களும் பெறப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இதற்கிடையே வரும் ஏப்ரல் மாதத்தில் ஆந்திரா, அருணாச்சல், சண்டிகர், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து உட்பட எஞ்சியுள்ள 22 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் SIR பணியை மேற்கொள்ள தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொள்ளும்படி அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் கமிஷன் கடிதம் எழுதியுள்ளது. அந்தந்த மாநில அரசின் ஒத்துழைப்பை பெற்று களப்பணியாளர்கள், சரிபார்ப்பு அதிகாரிகள் என SIR பணியை மேற்கொள்ள தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை உடனே துவங்கும்படி அதில் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் துவங்கும் இப்பணி அடுத்த 2-3 மாதங்களுக்குள் நிறைவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 22 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலும் SIR பணி முடிக்கப்பட்டால் தேர்தல் கமிஷன் திட்டமிட்டபடி நாடு முழுதும் போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவுகள், இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படும் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் இறங்கிய தங்கம் இன்று ரூபாய் 640 குறைந்தது. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம், வெள்ளி விலை ஏற்றம் இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 2160 ரூபாய் எகிரியது. நேற்று ஒரு சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் இன்று மீண்டும் தங்கம் விலை குறைந்தது. சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2.70 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.